ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு டாய்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோடய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதை 565 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. என்னென்னா டான்ஸ் ரோபோட் அப்படின்ற டாய் தான் இது. இது வந்து 360 டிகிரிக்கு எந்த பக்கம் வேணாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணால் தான். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்க கையில் கொடுக்க வேணாம். ஏஜ் 3+, 3 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க கையில் கொடுக்கலாம். இதில் வந்து 3 பேட்ரி வந்து போடுற மாதிரி இருக்குது. அதில் பேட்ரி இல்லை, நம்ம தான் வந்து தனியாக நம்ம வாங்கி போட்டுக்கணும். இதில் வந்து எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி அது சுற்றும் அப்படின்றது எல்லாமே போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. குட்டியாக நல்லா வெயிட்டாகவே இருக்குது. மேலே வந்து ஒரு ரெக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க அதை சுற்றுறதுக்கு. அப்புறம் கீழே வந்து பேட்ரி போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இதுக்குள்ளே பேட்ரி நான் முன்னையே சொன்ன மாதிரி பேட்ரி கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கி போட்டுக்கணும். 3 பேட்ரி, பெரிய சைஸ் பேட்ரி. இந்த ஸ்க்ரூலாம் வந்து சின்ன பசங்க ஓப்பன் பண்ணாத மாதிரி நல்லா டைட்டாக மூடி கொடுங்க. அதனால தான் அவங்க 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்க கையில் கொடுக்க வேணாம் அப்படின்னு போட்டிருக்காங்க, அவேர்னஸ்க்காக. இப்போ நம்ம உள்ள பேட்டரியை போட்டுட்டு இது எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை உங்கள் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடிட்டு இது எப்படி ஆன் ஆகுது, எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன ஒரு மைனஸ்னால், ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம கீழே போட்டுட்டோம்னா உடஞ்சிடும். ஏன்னா இது பிளாஸ்டிக் இல்லையா, அதனால். இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கு. நான் ஒரு 20 நிமிஷமாட்டம் அப்படியே தான் விட்டேன். நல்லாவே சுற்றுது. நம்ம ஆஃப் பண்ணால் மட்டும்தான் அது ஆஃப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.